உலகமெங்கு வாழ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு பேப்பர் பார்த்தேன், 3500 கோடியில் 1,00,000 வீடுகள். ஆஹா, எவ்வளோ அருமையான திட்டம் பாருங்கள். இது வரைக்கும் 4,5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினாங்கல்ல, அதில் எத்தனை லட்சம் வீடுகள் கட்டியிருக்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ 3500 கோடியில் அதுவும் இப்போ ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, சாக போகிற காலத்தில் சங்கரா சங்கரான்னு நானா, அந்த மாதிரி இப்போ அவங்க ஆட்சி முடிய போகிறதுனால பல திட்டங்கள், புதிய புதிய விஷயங்கள்லாம் வரும். மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த எலெக்ஷன் சாதாரண விஷயம் இல்லை. என்னமோ சொல்லுவாங்களே, நீதிக்கு அநீதிக்கு அப்படிலாம் அந்த கதைலாம் வேண்டாம். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நீதியும் பார்த்துட்டோம், அநீதியும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தயவு செய்து இனிமேலாவது இந்த இலவசங்களுக்கு அடிபணியாதீர்கள். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைங்க. ஒவ்வொரு மனிதனும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். புரட்சித்தில் என்ன சொல்லியிருக்கார், மனுஷனாக பிறந்தால் அவனுக்கு ஒரு தொழில் வேணும், அவனுடைய வாழ்க்கையை அவன் தான் அமைச்சிக்கணும். பிறர் அமைச்சு கொடுத்தா அது கரெக்டான நம்ம அஸ்திவாரத்தை நம்ம தான் போடணும், நம்ம காலில் நம்ம தான் நடக்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தயவுசெய்து இந்த மாதிரி இந்த போலியான விளம்பரங்களுக்கு அடிபணியாதீர்கள். இப்போ இந்த 3500 கோடியில் 1,00,000 வீடுங்கிறாங்க. 4 லட்சம் கோடிக்கு கணக்கு கேட்பாங்க. எனக்கு ஒன்று சில விஷயங்கள் புரியவே இல்லை. சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு, அது இது எதையோ ஒரு ரூல்ஸ். இப்போ நான் பல பேர்த்த பார்க்குறேன், ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க, ஒரு பக்கம் நர்ஸுகள்லாம் போராடுறாங்க. ஏன் ஒரு நாம்ஸ், அதுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குல்ல. இத்தனை வருஷம் வேலை செஞ்சு அவங்கள பர்மனெண்ட் ஆக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கணவன் மனைவி ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க, தனியாக அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுத்து வந்தேன், 20 லட்சம் கொடுத்தேன். இதெல்லாம் என்ன? நம்ம நாட்டில் தானே வாழ்கிறோம், நமக்கு நாமே தானே சட்டம் போட்டோம். புரட்சித்தலைவர் என்ன சொன்னார், நமக்கு நாமே சட்டத்தை ஏற்றிக்கொண்டு நல்லாட்சி நடத்துவது தானே அரசாங்கம். அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, நம்ம அதை கண்காணிக்கிறதுக்கு ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். இதில் அனுபவங்கிறான் ஒருத்தன் 16 வருஷம் கட்சி நடத்தினவெல்லாம் அவன் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அடேங்க அப்பா, உலகத்தையே வில்லா வளைச்சி போடுற மாதிரி பேசுகிறாங்க. யார் யார் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒருத்தனை கண்ணாமன்னு திட்டுறான், அடுத்த நாள் அப்படியே பாராட்டுறான், பயங்கரமாக பாராட்டுறான். அதனால தான் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், அந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்குன்னு புரட்சித் தலைவர் பாடினார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இதனால் வெண்முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்ணு விடும். திறமசாலிகிட்ட ஒப்படைப்போம். நமக்கு தேவை ஒரு நல்ல தலைவன். அவன் இந்த நாட்டு மக்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன். அது இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எக்கனாமிக்ஸ் படித்ததுனால சொல்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். நமது இந்திய நாடு 75% வேளாண்மையை நம்பி இருக்கு. அந்த விவசாயிகள் கடன் தொல்லையாக தற்கொலைக்கு போகிற நிலைமையெல்லாம் வருது. புரட்சித் தலைவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணார் உங்களுக்கு தெரியாது இல்லை. ஒரு குடிசையிலையும் விளக்கெறியணும்னு ஒரு விளக்கு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாம் ஃப்ரீ. ஆனால் அந்த விளக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம் புரட்சித் தலைவர். அதில் படித்து முன்னேறி எத்தனை பேர் டாக்டர் இன்ஜினியர் ஆகியிருக்காங்க கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம அடித்தட்டு மக்களுக்கு என்ன உண்மையை சொல்கிறேன், ரேஷன் கார்டில் நான் பொருள் வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுத்து 20 வருஷம் ஆகுது. கொஞ்சம் வசதி உள்ளவங்கெல்லாம் அந்த ரேஷன் கடையில் போய் கீழே நிற்கணுமான்னு நான் கேட்குறேன். இந்த 3000 ரூபா பணத்துக்கு எத்தனை பேர் போய் இந்த 2000 பணம் அதுக்கு எத்தனை பேர் போய் நின்னாங்க? இந்த பணத்துக்கு எத்தனை பேர் பொங்கல் பரிசு போய் நின்னாங்க? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரெலாம் போய் நிற்கணும். பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் டாஸ்மார்க்கில் 1000 கோடி இன்னைக்கு விற்றுருக்குங்கிறான், ஒரு பக்கம் கீழே நிற்கிறான். வெறும் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு அவங்க இன்னைக்கு ஒரு கீரை கட்டு வாங்குகிறோம். கருவேப்பிலை ஒரு அம்மா சொல்லுது 10 ரூபா, சொல்லுது 10 ரூபா கம்மி கட்டுப்படி ஆகாதுங்கிறது. 5 ரூபாய்க்கு கொடுமான்னு ஒரு அம்மா கேட்குது. 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை கேட்குறாங்க. நினச்சி பாருங்க. அந்த விவசாயி அந்த மரத்தில் கருவேப்பிலை மரத்தில் இருந்து அதை ஒடிச்சு வேன் வச்சு இங்கே கொண்டு வந்து உழவர் சந்தையில் விற்கிறான். அந்த உழவர் சந்தையில் நான் இன்றைக்கி பார்த்த இந்த காட்சி, உழவர் சந்தை அவங்க நிர்ணயிக்கிற அந்த அரசாங்கம் நிர்ணயிக்கிற ரேட்டு தான் ஒரு கணக்கு இருக்குது. பயந்து விற்கிறாங்க. அந்த கட்டு 10 ரூபா கொடுமா எனக்கு இல்லை, ஒரு வயசான அம்மா கேட்குது. வேதனையாக இருக்குது. அவங்கெல்லாம் இங்கே கடையில் உட்காரணுமா? விவசாயிகள் அவங்களுக்கு அரசாங்கமே கொள்முதல் பண்ணணும்.
மளிகை ஜாமான்கள் முதற்கொண்டு காய்கறி முதற்கொண்டு அத்தனையும் அரசாங்கம் கொள்முதல் கொள்ளணும். பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகளுக்கு அவங்களே கொடுத்துருந்தா நீ ஒவ்வொரு ஹோல்சேல் கடையை ரேஷன் கடையாக மாறணும். எங்கே போனாலும் ஒரே ரேட்டு தான். அதான சமதர்மம் சமுதாயம். புரட்சி தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? ஒவ்வொரு மனிதனும் வெறும் கேவலம் பணத்துக்காக எவ்வளோ பொய், எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. ஒரு பதிவு போட்டால் போதும், நீ யாரா அதை பேசுறது, நீ யாரா நாகரிகமாக பதில் சொல்ல தெரியுதா? எவனும் சொல்ல மாட்டான். வைகோ கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை பற்றி கேவலமான வார்த்தை. அது அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. அதை விட விபச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு வரியை தவிர எல்லாத்தையும் சொன்னார். இன்னைக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதே சீமான் புரட்சி தலைவரை பற்றி எப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் எங்கள் புரட்சி தலைவர் என்ன பிரபாகரனுக்கு கோடிக்கணக்கில் அந்த கொடுத்த கோடிக்கணக்கான விதை தான் இன்னைக்கு விடுதலை புலிகள் பூரா உலகம் பூரா இருக்காங்கிறத சீமான் புரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பேசணும். திருமாவளவன் எடுத்துங்க, அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. புரட்சி தலைவி எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் திருமாவளவனை வச்சாங்க. அந்த அம்மா தோக்கவும் அடுத்த நிமிஷம் கருணாநிதியில் ஓடி போனீங்க. விடுதலை புலிகளை கொன்று அங்கே கூச்சாங்களே, அன்றைக்கெல்லாம் நீங்களாம் என்னையா பண்ணீங்க? இது எத்தனை தடவை சொன்னால் உங்கள் ஆதங்கத்துக்காக இந்த வார்த்தை நான் பேசலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. புரட்சி தலைவர் ரசிகர்களே, பக்தர்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இந்த அரசியல்வாதிகள் எவன் வந்தால் என்ன, அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க, நம்ம ஓட்டு போட்டு ஒரு நல்லவன் கண்காணிக்கிறதுக்காக விடுறோம். அது கண்காணிக்கிறதுக்காக விடுறோம். நீ ஒன்றும் பெரிய இவன் போய் ஆட்சியை வெட்டி முறிக்கல. புரட்சி தலைவருடைய அனுபவம், ஏழை மக்களோடு அவர் இருந்தார், பசி பட்டினின்னு என்ன தெரிஞ்சதுனால அவர் ஏழை மக்களுக்கு செஞ்சாருங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. பல பேர் அந்த மாதிரி. இப்போ புரட்சி தலைவருக்கு அப்புறம் வேறு எந்த நடிகருமே ஆட்சிக்கு வரக்கூடாதா? இவங்க தான், ஸ்டாலின் தான் வரணும். அதுக்கப்புறம் அதான் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் எல்லாம் வாரிசு, என்ன குடும்ப அரசியல். எதை கேளு, எப்போ பாரு அந்த ஒரு குடும்பத்தையே துதிப்பாதுக்கிட்டு அவங்க மூலியமாக சம்பாரிச்சவங்க பாருங்க. ஒருத்தன் கூட சொந்த தொழில் செஞ்சுருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மாவட்ட செயலாளர் நான் இருக்கேங்க, ஒன்றிய செயலாளர் நான் இருக்குங்க, பேரவை செயலாளர் இருக்கு, அங்கங்கே இருக்குது, இங்கே இருக்க பதவி, கட்சி பதவியை சொல்லுவாங்களே ஒழிய நான் இந்த மாதிரி உழைச்சி முன்னேறி வந்தேன், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் அப்புறம் அரசியலுக்கு வந்தேன் எவன் ஒருத்தரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ 1% இருக்கும், 2% இருக்கும். அதான் கல்வி தகுதி வைக்கணும். புரட்சி தலைவர் காலம், இவர் நம்ம காமராஜர் காலத்தோடு போயிடுச்சு. அது கல்வி தகுதி ஒரு எம்எல்ஏ ஆகணுமா அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற சில பேர்த்துக்கு கூட அது இல்லாமல் போகலாம். ஆனால் கல்வி தகுதி முக்கியம்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதுக்காக டிகிரி படிப்பானா? நீ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு பிஏ, பிஎஸ்சி, எம்எல்ஏ, ஏதோ ஒரு மாஸ்டர் பேச்சுலர் டிகிரி வாங்கி ஆகணும். மாஸ்டர் டிகிரி வாங்கினா தான் எம்பிக்கு அளவுக்கு போகணும். பாராளுமன்றத்துக்கு நிற்கிறியா, உனக்கு வயசு வரம்பு வைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசை வச்சு கரெக்டாக வச்சு அனுபவம் தாயா கற்றுக் கொடுக்குது. ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் அனுபவம், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சோம்னா சரியாக போயிடும். அது மாதிரி கல்வி தகுதின்னு பார்த்தா இப்போ இருக்கிற யாருமே அதுக்கு அன்ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் விஜய் மாதிரி ஆளுங்க இப்போ உடனே விஜய்க்கு ஜாலரா அடிக்கிறான் அப்படிப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் மாதிரி அதான் பீக்கில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அவர் கோடிக்கணக்கில், அதை பல கோடி நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு பாவத்துக்காக இத்தனை பேராக சேர்ந்து கொத்துவீங்க. மாறி 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 கொத்துறீங்க. இது நீங்கள் கொத்த அவர் அதான் நம்ம திண்டுக்கல் வைரக்கல்ங்கிற மாதிரி அவர் வைரமாக ஜொலிக்க தான் போகிறாரு. இதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் எனக்கு கிடையாது. இனிமேல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் அதான் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் இந்த திராவிடங்கிற பேரில், நம்ம தமிழ் மொழிங்கிற பேரில் புரட்சித் தலைவர் என்ன சொன்னார்? நடிகை மேடம் லதா அம்மா கூட ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், நமது தாய்மொழி கண் போன்றது, பிற மொழிகள் கண்ணாடி போன்றது, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா மொழியும் படிக்கணும்ல. ஹிந்தி ஒழியன்னு காலி பண்ணீங்கல்ல. புரட்சித் தலைவர் ஹிந்தி போராட்டத்தில் கலந்துட்டாரா? இல்லையா, அவர் அடிமை ஷூட்டிங் போயிட்டார். எந்த ஆண்டவனாக பார்த்து தப்பிக்க வச்சா? அப்படி அண்ணாதுரை ஒரு அறிக்கை விட்டார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க நடிகர்களுக்கு விதி விலக்கு, ஏன்னா அவர்கள் ரொம்ப தயாரிப்பாளர்கள் பணம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. புரட்சி தலைவருக்காக சட்டம் பல தடவை நான் சொல்லிட்டேன். புரட்சி தலைவர் ஒருத்தர் ஒரு பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், ஈவேரா பெரியார் பல்கலைக்கழகம்,
சில வார்த்தைகள் அவங்க அந்தந்த நேரத்தில் தவறுதலான வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம். அந்த கோபத்தில் பேசுனதெல்லாம் வச்சுக்கிட்டு உடனே தமிழ் காட்டுமுறை மொழின்னு சொன்னார் பெரியார், அப்படிலாம் பேசக்கூடாது. அவரால் எவ்வளோ விஷயங்கள் நல்லது நடந்தது. அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தி கொண்டு வந்ததுக்கு பாடுபட்டார். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்ப்பன ஆதிக்கம்னு இவர் வீரமணி போடும்போதெல்லாம் போர்டு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். எந்த பார்ப்பனம் வந்து உங்களை வந்து சட்டையை பிடிச்சிருக்கிறான், நீங்கள் சாப்பிட்றதுல எவையா மண்ணள்ளி போடுறான்? எந்த விஷயம் எடுத்துக்குங்க, எதை எடுத்துக்குங்க. இந்த மக்களுக்கு வந்து நான் இப்போ புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கு பல தடவை நான் இந்த விஷயம் சொல்லிட்டேன். நம்ம அதிகமாக தான் நாட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு குறையும், நீதிமன்றங்கள் குறையும், ஆஸ்பத்திரி மருத்துவமனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிகாட்டினார், நல்ல அறிவுள்ள கருத்துக்களை சொன்னார், நல்லா படிக்கணுன்னாரு, பல இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வச்சு நல்லபடியாக கொடுத்தாரு. இன்றைக்கி இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னா புரட்சித் தலைவர் போட்ட கதை. எல்லாம் படிக்கிறாங்க, நல்லா வராங்க. அதுலேயும் பல 25% ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கி நல்லதான் பண்ணுறாங்க. தனியார் இன்ஜினியரிங் காலேஜே உடனே அவங்க சம்பாதிக்கிறாங்க. இவங்க ஏன் பொறாமப்படுறீங்க? முதல் அரசியல்வாதிக்கு ஒரு கையெழுத்துக்கு கோடிக்கணக்கில் வாங்கினா. இப்போ நேற்று ஒரு பார்க்குறேன், ஹெலிகாப்டர்லாம் அப்படி சுற்றி காமிக்கிறான். எனக்கு என்னென்னு அந்த டிபார்ட்மெண்ட்டே தெரியாது. ஹெலிகாப்டரில் சுற்றி காமிக்கிற ஒரு சுற்றுலா மாதிரி சின்ன விஷயம். 10 நிமிஷத்துக்கு 1000, 2000, 5000 ஏதோ ஒன்று வாங்குறான். அதை போய் இவன் திருமாவளவன் கட்சி எம்எல்ஏ போய் காசு கேட்டிருக்கான். அவன் ஆதாரத்தோடு சொல்கிறான்ல, இந்நேரம் அவனை கைது பண்ணியிருக்கணும்ல. ஒருத்தன் வந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறான்னு சொன்னால் அவனை கைது பண்ணணும்ல. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. நமக்கு தேவையானது ஓப்பன் அரசியல். இப்போ தான் தகவல் பெறும் சட்டத்தில் எல்லாம் கேட்கலாம்ல. ஒரு லெட்டர் எழுதி போடுங்களேன். எல்லாம் தகவல் ஒரு சட்டத்தில் இந்த மாதிரி இந்த ஒருத்தன் சொன்னால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்கட்டும், எம்எல்ஏக்கு அங்கே என்ன வேலை? அதில் ஏதோ குற்றம் இருந்தால் சொல்லு. இது பாதுகாப்பு இல்லை, ஜனங்க போயிட்டு வரும்போது அந்த இதுக்கெல்லாம் அதுக்கு டெஸ்ட் பண்ணி முறைப்படி அவன் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஹெலிகாப்டரை ஓட்டுறவன் சாதாரணமாக ஓட்டுவானா? அவங்ககிட்ட போய் விஞ்ஞானி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்கான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மேலே போகிற ஃப்ளைட்டுக்கும் வாடகை கொடுக்கணும்னு கருப்புசாமி ஒரு காமெடி வரும். சைக்கிளுக்கு 10 ரூபா, அதுக்கு 100 ரூபா, ஏரோப்ளேனுக்கு 100 ரூபாமா. அசிங்கம். அதான் தகுதி இல்லாதவங்கிட்ட பதவி கொடுக்கும்போது இப்படி தான் நடக்கும். அதனால தான் இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்னு சொல்கிறோம். எல்லாம் வந்து அதான் மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய எலெக்ஷன் அப்போ கடைசி 15 நாள் புரட்சித் தலைவர் வேடம் போட்டு நான் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் ஆணித்தரமாக இருக்குங்கிறத இப்போயே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் இனிய காலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாம் நல்லா ரெஸ்ட்டில் இருப்பீங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் பேச வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. அரசியலுங்கிறது சாக்கடைன்னு சொல்கிறோம். அது அரசியல் வந்து புனிதமாக்கிறதுக்கு சில பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. நல்லவங்களை வரவேற்போம். இந்த ஏற்கனவே பழந்தின்னு கொட்டை போட்டவன், இந்த வயசானவன் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அவங்களாம் போதும். இளைஞர்களுக்கு வழி விடுங்க, நல்லது நடக்கட்டும் நாட்டுக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா உதாரணங்களோட அடுத்தடுத்து பதிவுகளை போடுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையில் இந்த முடிஞ்ச 17ஆம் தேதி செஞ்சேன். ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் சிங்கப்பூர் அவங்க சார்பில் இதை சிறப்பான முறையில் செஞ்சு அது நல்லபடியாக மக்களுக்கெல்லாம் அது என்னுடைய யூடியூப்பில் கூடிய சீக்கிரம் இன்றைக்கி நாளைக்கு அது அப்லோட் பண்ணுவேன். எல்லாம் பாருங்கள். புரட்சித் தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போம். இனிய வணக்கங்கள்.